பொய் சொல்லி உறவொன்றை சேர்க்க முடியுமாக இருந்தால் பொய் சொல்லலாம் என்று இஸ்லாம் என்ன செய்கிறது? சொல்கிறது. காரணம், அதனால பிரியாமல் நன்மை நடக்குமாக இருந்தால் பொய் சொல்லலாம் என்று சொல்கிறது. நியாயம் அவநியாயம் என்று பார்த்துத்தான் ஒரு உறவு சேர வேண்டுமாக இருந்தால் இந்த வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை. ஏன்? பொய் சொல்வதன் மூலம் நாம் என்ன செய்கிறோம்? ஒரு நியாயத்தை மறைக்கிறோம், ஒரு நியாயத்தை மறைக்கிறோம், ஒரு அவநியாயத்தையும் மறைக்கிறோம். அதான் அர்த்தம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவு சேருமாக இருந்தால், ஒரு பொய்யை சொல்லி அந்த இரண்டு உறவுகள் சேருமாக இருந்தால் அதற்காக பொய் சொல்லலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. லைஸல் கذاب அல்லதி யுஸ்லிஹு பைனன் நாஸ். மக்களுக்கு மத்தியில் பொய் சொல்லி உறவை சேர்ப்பவர் பொய்யர் அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் எங்களுடைய நிறைய பேருடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது அப்படி என்று சொன்னால், நியாயமா நியாயம் இல்லையா என்பதை வைத்துத்தான் சேருவதும் பிரிவதும் என்ற அமைப்பில் இருக்கிறது. நியாயமா நியாயம் இல்லையா என்று